Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CD 3291 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ADT அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை சொல்வோம். அப்போது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் த டைப் ஆர் கிளாஸ் ஃபார் ஆப்ஜெக்ட் whose behavior is defined by the set of values and set of operation. Some set of values-ஐயும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு some operations-ஐயும் சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு பேர் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்வோம். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு விஷயத்தை நம்ம மறைச்சு வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்வோம். தட் மீன்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ADT only mentions what operations are to be performed but not how those operations will be implemented. இந்த ரெண்டு லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்க என்ன ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு சொல்லுமே தவிர அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, எப்படி அது எக்ஸிக்யூட் ஆச்சு அதை பத்தி சொல்லாது, ஓகேங்களா? அதுக்கு பேரு தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்வோம். தட் மீன்ஸ் எக்ஸாம்பிள், ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க, இல்ல நம்ம யூஸ் பண்ற வாட்ஸ்அப்போ ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ற ஒரு ஆப் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க நார்மலா ஃபோன் யூஸ் பண்றப்ப கால் போகுது, ஓகேங்களா? கால் போகுது, வீடியோ கால் பேச முடியுது, ஆடியோ கால் பேச முடியுது, மெசேஜ் போக முடியுது, ரிசீவ் பண்ண முடியுது, சென்ட் பண்ண முடியுது, இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். நம்மளுக்கு இப்போ கால் பண்றோம்னா வீடியோ கால் பண்றோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோமோ அந்த ஆப்ரேஷன் தெரியுது. பட் அந்த வீடியோ கால் எப்படி நடக்குது, எப்படி நம்மளால பண்ண முடியுது த்ரூ இன்டர்நெட் மூலியமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு பேரு தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றது. சில விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியும், எப்படி நடக்குதுன்னு தெரியாது. அதுதான் இந்த ரெண்டு லைனுக்கு மீனிங். What operations are to be performed but not how those operation will be implemented. ஓகேவா? It does not specify how data will be organized in memory. மெமரியில எப்படி டேட்டா ஆர்கனைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை, அதாவது சொல்லாது. What algorithm will be used for implementing the operation. என்ன அல்காரிதம் அந்த ஆப்ரேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லாது. இப்போ ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கிறீங்கன்னா 2+2 என்னன்னு கேட்டா 2 + 2 4ன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்சரை கொடுக்கும். பட் அங்க பிளஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரியும், அது எப்படி அந்த கால்குலேட்டர்ல பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியாது, ஓகேவா? ஸோ அது எப்படி ஆர்கனைஸ்ட் ஆகி மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு, என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுது, இது எதுவுமே நமக்கு தெரியாது, ஓகேவா? இட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் இட் கிவ்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இண்டிபெண்டன்ட் வியூ. நமக்கு இம்ப்ளிமெண்டேஷனை பத்தின ஒரு வியூவே கொடுக்காம விடுறனால தான் இதை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றோம். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லினா நமக்கு தேவையான எசென்ஷியல் அண்ட் ஹைடிங் த டீட்டெயில்ஸ். ஓகே, நமக்கு தேவையில்லாத விஷயங்களை ஹைட் பண்ணிட்டு எசென்ஷியலான திங்ஸை மட்டும் ஷோ பண்றதுனால தான் இதை அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். எக்ஸாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இருக்கு, நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ற போன்ல இருக்க ஆப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள என்ன நடக்குது இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா, பப்ளிக் ஃபங்க்ஷன், பிரைவேட் ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்குள்ள டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும், அரேஸ், லிங்க்டு லிஸ்ட், இந்த மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். பட் இது எதுவுமே நமக்கு தெரியாது, ஜஸ்ட் என்ன பெர்ஃபார்ம் பண்றோமோ அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வரையும் நமக்கு தெரியும். இதை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு சிம்பிளா சொல்றோம். இதுல ADTs அண்ட் கிளாஸஸ்ல பார்த்தோம்னா ஸ்டாக், கியூ, ட்ரீ, நமக்கு லிங்க்டு லிஸ்ட், கிராஃப் இதெல்லாம் பார்த்திருப்போம். இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதிலே கிளாஸஸ் அப்படின்னா என்ன? கிளாஸஸ் அப்படின்னா பண்டிலிங் த டேட்டா அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி டுகெதர். தட் மீன்ஸ் நம்ம கிட்ட இருக்க டேட்டா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அது என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்குள்ள என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத சொல்றது தான் கிளாஸஸ் அப்படின்னு சொல்வோம், ஓகேவா? கிளாஸஸ் ஆர் த பைத்தான் ரெப்ரசன்டேஷன் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்போட பைத்தான் ரெப்ரசன்டேஷன் தான் கிளாஸ்ன்னு சொல்றோம். இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு மெமரியுமே அலோகேட் பண்ணாம என்னோட டேட்டா எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு மட்டும் நான் சொல்றது, இனிஷியலைஸ் பண்ணி சொல்றது, ஓகேவா? இவ்வளவுதான் கிளாஸஸ் உடைய வேலை.
தென் இவ்வளோதாம்மா அப்ட்ராக்ட் டேட்டா டைப். ரொம்ப சிம்பிள் கொஷின் தான். உங்களுக்கு 3 மார்க் 4 மார்க்கில் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. ஜஸ்ட் புரிஞ்சதை வச்சு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாலே இந்த கொஷினுக்கு மார்க் வாங்கிடலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.